வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. வணக்கம் அன்பர்களே. இன்னைக்கு நாம சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, கருமமே கட்டளை கல். கருமம் என்றால் நாம செய்யக்கூடிய செயல்கள். கட்டளை கல் என்றால் தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களின் தரத்தை பரிசோதனை செய்வதற்காக பயன்படுத்தப்படும் கல். சரி, நாம செய்யக்கூடிய செயல்களுக்கும் உரைகல்லுன்னு சொல்லக்கூடிய கட்டளை கல்லுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். திருவள்ளுவர் தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்துல 505வது குறள்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய பொருள் விளக்கம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய புகழுக்கும் அவனுடைய தாழ்வுக்கும் அடிப்படையாக உள்ளது அவரவர் ஆற்றும் செயல்கள்தான். இந்த உலகத்துல பிறப்பு எடுத்துட்டோம். பிறப்பு எடுத்தாலே நாம செயல் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பொற்கொள்ளன், அதாவது தங்கம் செய்கிறவர், தன்கிட்ட இருக்கிற தங்கத்தோட தகுதியையும் தரத்தையும் உரைக்கல்லுல தேய்த்து பார்த்து தெரிந்து கொள்வார். அதே மாதிரி ஒருவரோட பெருமையையும், அதாவது அவரிடம் உள்ள நல்ல குணத்தையும், சிறுமையையும், அதாவது அவரிடம் உள்ள தீய குணத்தையும் அறிவதற்கு உரைக்கல்லாக கருவியாக இருப்பது அவரவர் செய்யும் செயல்கள்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் பெருமைக்குரியதாக செய்வதும் அவரவர் ஆற்றும் செயல்கள்தான். எனவே நாம செய்யக்கூடிய செயல்களை தெளிவாகவும் செம்மையாகவும் செய்ய வேண்டும். அதே சமயம் நாம் செய்யக்கூடிய செயல்கள் உண்மையானதாக, நேர்மையானதாக இருக்க வேண்டும். இதையே ஒரு குறிக்கோளாக கொண்டு நாம் ஒவ்வொரு செயலிலும் ஈடுபட வேண்டும். செயல் செய்தால் அதுக்கு தக்க விளைவு நடந்தே தீரும் என்று நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நாம செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு செயலுடைய வினை பயனையும் நாம அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய எண்ணத்தில் கவனமாக இருங்கள், ஏனென்றால் அவைதான் செயல்களாக மாறப்போகின்றன. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருங்கள், ஏனென்றால் அவைதான் உங்களுடைய பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களில் கவனமாக இருங்கள், அவைதான் வழக்கமாக மாறப்போகின்றன. உங்களுடைய வழக்கங்களில் கவனமாக இருங்கள், ஏனென்றால் அவைதான் பண்பாடாகவும் ஒழுக்கமாகவும் மாறப்போகிறது என்கிறார். எனவே செயல் எந்த அளவிற்கு நற்குணங்களோடு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்கும். நாலடியார்ல ஒரு அழகான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னிறைக்கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலைக்கலைக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்ந்து நிற்பானும் தன்னை தலையாக செய்வானும் தான். இதனுடைய பொருள் விளக்கம் என்னன்னா, தன்னை நன்னிலை கொண்டு நிறுத்துவானும் நான் தான், தன்னை நிலைக்கலைக்கு கீழ் கொண்டு போய் அசிங்கப்படுத்திக் கொள்பவனும் நான் தான், என்னை ஒரு தலைவன் நிலையில் உயர்த்தி காட்டுவதும் என் செயல்கள்தான். எனவே செயல்களில் உறுதியாக இருங்கள், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று சங்க இலக்கியங்கள்லாம் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நாம பிறந்த சூழ்நிலையோ, நாம கற்ற கல்வியோ, நம்ம சுற்றியுள்ள உற்றார் உறவினர்களோ, இல்ல நம்மிடம் உள்ள வசதி வாய்ப்புகளோ நம்மோட பெருமையையோ சிறுமையையோ நம்மளுக்கு தீர்மானிக்காதுங்க. நம்ம செய்கிற செயலும் நமக்கும் பிறருக்கும் நன்மை தரும் வகையில் இருக்கணும். அதுதான் நமக்கு பெருமை. நாம செய்கின்ற உண்மையான செயல்களின் மூலமாக மற்றவர்களின் ஏளனத்தையும் கடந்து செல்ல முடியும் என்பதை நிரூபணம் செய்தவர் நம்மளோட மகாத்மா காந்தியடிகள். வயதில் பெரியவர், உருவத்தில் பெரியவர், செல்வத்தில் பெரியவர், பட்டம் பதவியில் பெரியவர் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லாம் பெருமைக்கு உரியவர்கள் ஆகிவிட மாட்டார்கள். நம்ம மகரிஷி தெளிவா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, அறிவேதான் தெய்வம் என்று. தனது அறிவாலையும் பிறருக்கு உதவி செய்வதாலேயும் தான் ஒருவர் பெருமைக்கு உரியவராக ஆகிறார். உதாரணமாக, ஒரு குப்பையள்ளும் தொழிலாளி கூட அத்தொழிலை உண்மையாக மக்களுக்கு பயன்பெறும் விதத்தில் செய்யும் போது பெருமை அடைகிறான். அதே சமயம் நாட்டை ஆளும் அரசன் கூட மக்கள் நலன் கருதாமல் சுயநலம் கொண்டு செய்யும் செயலினால் சிறுமை அடைகிறான். இங்க உங்களுக்கு ஒரு ஜென் கதை ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மிக அமைதியான ஒரு மரத்தடியில ஒரு ஜென் குரு அமர்ந்திருந்தார். அந்த வழியாக குதிரையில ஒரு வீரன் செல்கிறான். ஜென் குருவை கண்டதும் தனது குதிரையிலிருந்து அந்த வீரன் கீழே இறங்கி ஜென் குரு முன்னாடி போய் நிற்கிறான். ஜென் குரு கண்களை மூடி அமைதியாக இருந்தார். வீரன் அவர் அருகே மெல்ல சென்று கை கூப்பி வணக்கம் சொல்றான். சிறிது நேரம் கழித்து குரு கண்களை திறந்து அவனை
பார்த்தபடியே இருந்தார். வீரன் குருவிடம் கேட்கிறான், குருவே, எனக்கு ஒரு சந்தேகம். இது நீண்ட நாட்களாகவே எனக்கு இருக்கிறது. தாங்கள் தான் இதற்கு ஒரு நல்ல விடை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். குரு அப்போதும் அமைதியாகவே அந்த வீரனை பார்த்தபடியே இருந்தார். வீரன் குருவிடம் கேட்டான், சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே, அது உண்மையில் உள்ளதா? இதற்கு ஜென்குரு பதில் ஏதுமே சொல்லவில்லை. ஆனால் வீரனோ அங்கிருந்து விடை கிடைக்காமல் நான் போவதாக இல்லை என்று தீர்மானமாக நின்று கொண்டே இருந்தான். குரு இப்போது அவனை தீர்க்கமாக நோக்கினார். சிறிது நேரம் கழித்து மெல்ல அவர் ஒரு கேள்வியை கேட்டார். நீ என்ன செய்கிறாய்? வீரன் சொன்னான், நான் இந்த நாட்டின் தளபதி. எல்லா படை வீரர்களுக்கும் நான் தான் சேனாதிபதி என்றான். நீ ஒரு முட்டாள். உன்னைப் போன்ற மடையனை எவன் சேனாதிபதியாக நியமித்தான் என்று கேலியாக சிரித்தார். இதை கேட்டோன்னா அந்த வீரனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. தன்னோட உரையிலிருந்த வாளை எடுத்து உருவினார். இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன என்றார் குரு சிரித்தபடியே. இதை கண்டு ஒரு வினாடி பிரமித்த வீரன் சட்டென வாளை உரையில் இட்டுவிட்டு கை கூப்பி அவரை வணங்கி, மன்னிக்க வேண்டும் குருவே என்றான் பணிவுடன். இதோ சொர்க்கத்தின் கதவுகள் திறந்துவிட்டன என்றார் குரு அதே சிரிப்போடு. எனவே அன்பர்களே, பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.